தென்னானுடைய சிவனை போற்றி எண்ணாண்டவருக்கு நிறைவா போற்றி அப்படிங்கிற இந்த வாஸ்தவமா நம்ம எல்லா சிவன் கோயிலும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்திலே முதல்ல சிவன் கோயில் தோன்றிய இடம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் அது எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி உள்ள டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ராவணன் மண்டோதரி அப்படிங்கறத இந்த ஒரு 2 பேரை சொன்னோன்னா யாருக்குமே தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். பட் ஆனா இப்படிப்பட்ட ராவணனோட மண்டோதரி அவங்களோட ஒய்ஃபே வந்து முதல்ல இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் ராவணனே வந்து கல்யாணம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை கிட்டத்தட்ட பலாயிரம் சிவன் பக்தர்களால நிறுவப்பட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோயில்ல 6 அடி உயரமுள்ள மரகத கல்லால செதுக்கப்பட்ட நடராஜர் சிலையை வந்து இந்த கோயில்ல வந்திருக்கு. இந்த கோயில்ல மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி வந்து இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்திலே முதல் தோன்றிய சிவன் கோயில், அதுவும் சிவனோட சொந்த ஊர் இதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கோயிலை பத்தி ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் ஆக வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹலங்குத்தம் அண்ட் ஜி ஹச். தென்னானுடைய சிவனை போற்றி எண்ணாண்டவருக்கு நிறைவா போற்றி அப்படிங்கிற இந்த வாஸ்தவத்தை நம்ம சிவன் கோயில் எல்லா கோயிலுமே வந்து பார்த்திருப்போம். இன்க்ளூடிங் எஸ்பெஷலி பிரதோஷ் அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் போது, இந்த வசனத்தை சொல்லும் போது அதுக்கான பவர் வந்து கொஞ்சம் மேலே ஏறாது, அவ்வளவு தூரம் மேலே ஏறும் அப்படிங்கிறது நான் சொல்லுதான் தெரியும் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா இப்படி சாமிகளுக்கெல்லாம் சாமி, இன்னைக்கு வந்து சாமிகளுக்கெல்லாம் சாமி யாருன்னு பார்த்தோம்னா சிவன் தான். அத்தனை சாமிக்குமே மிகப்பெரிய சாமி யாருன்னா சிவன் தான். அப்படிப்பட்ட சிவனே வந்து எந்த இடத்துல முதல்ல அந்த உலகத்தை தோன்றினான்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட தமிழ்நாட்டில் தான். நம்மளோட தமிழ்நாட்டில் அது எந்த இடம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போற இந்த கோயிலுக்கு உள்ள நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன், உள்ள கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு, அதாவது மரகத நாணயத்தினால செய்யப்பட்ட ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு கல்ல அப்படியே முழு கல்ல செதுக்குனது தான் இந்த நடராஜ சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாமியை வந்து அங்க வந்து இந்த முழு மரகத நாணய கல்லால ஒரு 6 அடி உயரம் இருக்கக்கூடிய முழு நம்ம மரகத நாணய கல்லுல வந்து செதுக்கி இருப்பாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசி நிற்கப்பட்டு இருக்கு இந்த கோயில். அது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல அந்த உலகத்திலே சிவன் முதல்ல தோன்றிய இடமும் இதுதான், முதல் சிவன் இருந்த இடமும் இதுதான் அப்படிங்கறது சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் வந்து சொல்றேன். தமிழ்நாட்டுல ராமநாதபுரம்ல, அதாவது ஒரு ஊர், அந்த ஊரோட பேர் வந்து ஒரு எல்லாருமே வந்து வாய்க்குள்ள பட் ஈஸியா நுழையும். பட் ஸ்டில் இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரை பத்தி தான், அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல தான் இந்த ஒரு கோயில் வந்து இருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நான் சொன்ன மாதிரி ராமநாதபுரத்துல உத்தரகோஷ மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. அதுவும் இந்த ஒரு இடத்துல இந்த ஊருக்கு இன்னொரு ஒரு பேர் வந்திருக்கு, சிவனோட இது சொந்த ஊர் அப்படிங்கறத சொல்றாங்க. சிவனோட உண்மையான ஊர் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்கதான் வந்து இருந்தாரு, இங்கதான் பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மங்களநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு பிளேஸ் வந்து இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மங்களநாத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு பிளேஸ், ஒரு ஊர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல தான் இந்த சிவபெருமானோட உண்மையான ஊரே தான் வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல தான் இந்த கோயிலுமே இந்த நிறுவப்பட்டிருக்கு. 1-2 பக்தர்கள் கிடையாது சிவனோட, கிட்டத்தட்ட பலாயிரம் சிவனோட பக்தர்கள் தான் இந்த கோயிலை நிறுவிச்சிருக்காங்க. ஐ மீன் எப்படி சொல்லணும்னா கட்டப்பட்டவங்களும் இவங்க தான், நிறுவிச்சவங்களும் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி நிறுவிச்ச மீன்ஸ் இந்த கோயிலை கட்டி அதே இடத்துலயே உயிர் தியாகம் வந்து செஞ்சிருக்காங்க அவங்களோட சிவனோட பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிறுவப்பட்டதும் அவங்கனாலதான், உயிர் தியாகமும் அந்த அத்தனை பலாயிரம் பக்தர்களுமே வந்து சிவனோட பக்தர்களுமே வந்து அதே இடத்துல வந்து உயிர் தியாகமும் செஞ்சாங்க. அந்த கோயிலுக்கு கீழே தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ராவணன் மண்டோதரின்னு சொன்னோம் அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேத்துக்குமே தெரியும் ராவணன் ஏன் நம்ம வந்து ராவணனை வந்து அழிச்சோம், எதுக்காண்டி அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியா வரலாறா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. குழந்தைகள் புக்ல இருந்து இன்னைக்கு பெரியவங்க வரைக்கும் மோஸ்ட்லி அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு வரைக்கும் கட்டுக்கதைகளா வந்திருக்கட்டும், இப்ப படிக்கிற ஸ்டோரிஸா வந்திருக்கட்டும், அண்ட் ஏன் பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிற ஒரு விஷயமா வந்திருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் தான். ஐ மீன் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா இதுல ஏன் இதை இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு ராவணன் அண்ட் மண்டோதரி சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராவணன் யாரு, மண்டோதரி யாரு. ராவணனோட ஒய்ஃப் தான் மண்டோதரி. இந்த ராவணனோட ஒய்ஃப் இந்த மண்டோதரி வந்து
ராவணனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்க வந்துதான் இந்த சிவபெருமானை தான் வந்து சாமியை கும்பிட்டு நல்லா மனசார கும்பிட்டுட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போய் ராவணனே வந்து கல்யாணம் பண்ணாரு. என்ன கௌதம் சொல்ற புதுசா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பட் ஸ்டில் இதுதான் ஒரு உண்மையான ஸ்டோரி. இது எத்தனை ஆர்டிகல்ஸ்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் இதுதான் உண்மையான ஒரு ஸ்டோரி அப்படிங்கறத சொல்றாங்க. உண்மையான நடந்த கதை, நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ணி ஸ்டோரியை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கோம், கேதர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் தாண்டி இதுதான் ஒரு உண்மையான கதை. அந்த கோயிலுக்கு போய், அதாவது இந்த சிவபெருமானை பார்த்துட்டு வந்துதான் தமிழ்நாட்டில் இந்த ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ மீன் உத்தரகோஷம் அங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானோட கோயிலுக்கு போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மண்டோதரி வந்து ராவணனே வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த கோயில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. இது எப்படி கௌதம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்க, அப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்ற அதுக்கான வித்தின் ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரூஃப் வந்து இருக்கு. அந்த கோயிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து ராவணன் மண்டோதரி அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் நிக்கிற மாதிரி, ரெண்டு பேரும் கல்யாண கோலத்துல நிக்கிற மாதிரியே அங்க கல்வெட்டை தாண்டி சிலை சிற்பமே வந்து மேல வந்து செதுக்கப்பட்டிருக்கும். அண்ட் இப்ப நம்ம எந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மரகத நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் படத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படமும் பயங்கரமா வந்து ஓடி இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்துல பார்த்துதான் இன்னைக்கு மரகத நாணயம், மரகத கல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு அந்த ஒரு டைம் பீரியட்ல. ஏன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் வந்து இருக்கு நம்மளோட, அதாவது இந்த உலகத்துல இந்த வேர்ல்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்து தான் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும், இன்க்ளூடிங் மீ. எஸ்பெஷலி அந்த டைம்ல நம்ம எல்லாருமே ஒரு சைல்டு ஏஜ்ல வந்து இருந்திருப்போம். அப்போ வந்து அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லார் கையிலும் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு மொபைலோ ஒரு பிசியோ ஒரு லேப்போ அப்படி இருந்துச்சான்னு கேட்டோம் அப்படின்னா மோர் தென் இல்ல. ஆனால் இன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்து மூலியமா தான் இந்த ஒரு மரகத நாணயம் அப்படிங்கிறது மக்களுக்கு நிறைய வெளியே தெரிய வந்துச்சு. இப்படிப்பட்ட மரகத நாணய கல்லால தான் அந்த கோயில்ல வந்து ஒரு 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு நடராஜ சிலையை வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய அந்த சிவனே வந்து அந்த சிவனோட தொண்டர்களும் சரி அந்த சிவனும் சரி சேர்ந்து அந்த மரகதக்கல் அதே இடத்துல அதாவது மண் அடிவாரத்துல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லப்படுது. என்ன கௌதம் சொல்ற புதுசா இருக்கு, இதெல்லாம் மண்ணில் எப்படி இது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயமா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கப்படுது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாண்டவருக்கு மிரகா போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு வாஸ்தவமும் சரி, அங்க இருக்கக்கூடிய மரகத நாணயத்தினால செய்யப்பட்ட அந்த நடராஜர் சிலையும் சரி, இங்க என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு கல் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து ஜொலிக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஜொலிக்கும் மீன்ஸ் அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடாதான் இருக்கிறதே அந்த சாமியே வந்து ஒரு, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மூலஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு இருட்டாதான் வந்து இருக்கணும், அங்க போய் லைட்டோ அந்த மாதிரி போடக்கூடாது அப்படிங்கறதா எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஸ்டில் ஆனால் இன்னைக்கு நிறைய கோயில்ல ஒரு சில லைட் எல்லாமே போட்டு சாமி ஜொலிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி காமிக்கிறாங்க. அப்படி ஒளிப்படுத்த கூடாது. அது பெருமாளா இருந்தாலும் சரி சிவனா இருந்தாலும் சரி, பொதுவாக எந்த ஒரு சாமியா இருந்தாலும் மூலஸ்தானத்துல லைட் போடவே கூடாது. ஏன் இன்னைக்கு பழனியில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது, திருச்செந்தூர்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது, ஏன் இது எல்லாத்தையும் தாண்டி திருப்பதியில இருக்குமான்னு கேட்டீங்கன்னாலும் இருக்காது. அங்க லைட் எல்லாம் இருக்காது. தீப ஒளியில தான் வந்து சாமியோட முகம் மோஸ்ட்லி வந்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஒளியிலையும் அந்த ஒரு கல் ஜொலிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது உண்மையான நேர்மையான பல வருஷங்களா இருக்கக்கூடிய சிவன் பக்தனுக்கு இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த கண்ணால பார்க்கப்பட முடியும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. அண்ட் இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமா லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் சிவனோட பக்தனுக்கு சொல்லித்தரணும் கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட சிவன் பக்தர்கள் வந்திருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் அவ்வளவு பிடிக்கக்கூடிய ஒரு சாமி. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கடவுளுக்கு எல்லாம் மேல் தலை கடவுள் பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா அது சிவனாதான் வந்திருக்கும். இந்த சிவனுக்கு தான் அத்தனை கடவுள்களுமே வந்து சமர்ப்பணம் ஆகப்படும். அவங்க சொல்றத வச்சுதான்
இந்த கடவுள்களே வந்து செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது, அதாவது நிகழும். அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் கேட்டு நிகழப்படும். அதனாலதான் உங்க குலசாமி கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அவங்க கிட்ட கேட்டா மட்டும்தான் டைரக்டா சிவன் கிட்ட எடுத்துட்டு போய் அவங்களால அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அது சிவன் வந்து செயல்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமும் வந்து இதுதான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்த நம்ம எல்லா சாமி கிட்டையும் என்னதான் வேண்டுனாலும் எல்லாமே நடக்கும். பட் ஸ்டில் டக்குன்னு நடக்கணும், அது வந்து அவரோட காதுக்கு டக்குன்னு போகணும். அப்படின்னா நீங்க மத்த சாமி கிட்ட எல்லாம் கும்பிடுறீங்க, அப்ப நான் கும்பிடுறதெல்லாம் என்ன நடக்காத அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, அது நடக்கும். ஆனா இது ரொம்ப சீக்கிரமா போகும். இவங்களுக்கு உள்ள போறதுக்கு உத்தரவாதம் வந்து இருக்கும். ஐ மீன் இது வந்து ஒரு டீட்டெயிலா நான் உள்ள போக விரும்பல. இவங்களுக்கு வந்து ஒரு சில டக்குன்னு சிவனை போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கும். இன்னைக்கு குலசாமிக்கும் மற்ற சாமிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான். இவங்களால டக்குன்னு சிவன்கிட்ட போயிட முடியும், அவங்களால அவங்களோட குலசாமி அவங்களால போகும்போது இந்த ஒரு விஷயம் வந்து போய் வந்து லிங்க் ஆகும். முக்கியமா சிவன் பக்தனுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சிவன் பக்தர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல ஒன் டைம் ஆச்சும் இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்து பண்ண இருக்கேன். நம்ம சேனல் சரிங்கன்னா மறக்காம வச்சுக்கோங்க. என்னைக்கு பெஸ்டா ஃபாலோ பண்ணிச்சீங்கன்னா சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்ம ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் எடுக்கிறோம், இன்ஸ்டாகிராம் மோஸ்ட் ட்விட்டர் லிங்க்ஸ் எடுக்கிறோம். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதிலும் டே பை டே நியூ கரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே வந்திருக்கும். அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.